தரம் 4 மாணவர்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கிற இந்த வினாவை பார்த்தோம்னு சொன்னால், இதில் ஒரு தாயக்கட்டை என்ன செய்திருக்காங்க, தாயக்கட்டை சதுரமுகி வடிவத்தில் இருக்கும். அதில் 6 முகங்கள் இருக்கும். அந்த தாயக்கட்டையை நம்ம மடிக்கக்குள்ள தோன்ற உருவில் வந்துக்கிட்டு நமக்கு 3 இலக்கங்கள் தான் வந்துக்கிட்டு என்ன செய்ய போகுதுன்னா இருக்க போகுது. இதை இப்போ விரிக்க போகிறாங்க. ஒரு மூடிய தாயக்கட்டையை விரித்தா என்ன வடிவம் தோன்றும், எப்படி இருக்கும்? இப்போ அதான் உங்களுக்கு ஒரு கேள்வி. நம்ம என்ன செய்யணும், இதில் தெளிவாக கவனிங்க. எதிர்ப்பக்கங்களை வச்சு நீங்கள் ஒவ்வொரு விடையாக செய்து வரணும். விரிக்கப்பட்ட தாயக்கட்டையிட எதிர்முகம் காண்ற விஷயம் உங்களுக்கு இந்த தெளிவாக விளங்கியிருந்தோம்னு சொன்னால் இந்த வினாவுக்கு இலகுவாக நீங்கள் விட அளிக்கலாம். எவ்வாறு இருக்கும் அதில் எதிர்ப்பக்கம்னு பார்த்தோம்னு சொன்னால், ஒரு தாயக்கட்டை, ஒரு மூடிய தாயக்கட்டை விரிக்கட்டும். நான் இப்போ ஒவ்வொரு விடையாக வரப்போகிறேன் எப்படி செய்கிறேன்னு சொல்லி. இப்போ ஒரு விரித்து வைக்கப்பட்ட தாயக்கட்டையிட எதிர்முகம்னு சொன்னால் 4 பேர், மொத்தம் 6 முகங்கள் இருக்கும் உங்களோட தாயக்கட்டையில். அதில் 4 முகங்கள் இப்படி ஓர்டராகவும் 2 முகங்கள் 2 சைட்லேயும் இந்த 2 பக்கங்களிலேயும் 2 முகங்கள் வரும். இது இப்படி நேருக்கு தான் இருக்கணும் இல்லை. இந்த தாயக்கட்டை இங்கே வந்து அல்லது இப்படி மாறியும் வரலாம். இப்படியோ இந்த 4 பேர் வலது பக்கம் ஒரு எண்ணும் இடது பக்கம் ஒரு, அதாவது 2 பக்கங்களிலும் 2 அந்த தாயக்கட்டை பக்கங்கள் வந்தால் சரி. 4 பேர் ஓடருக்கு வந்து 2 பேர் 2 பக்கம் வாரமாக இருக்கணும். அதில் இந்த 2 பக்கமும் வாரவங்க 2 பேரையும் நம்ம எதிர்ப்பக்கமாக எடுக்கணும். அதாவது 5ம் 6ம் கூட எதிர்ப்பக்கமாக இருக்கணும். தெளிவாக கவனிங்க. இப்போ நம்ம இந்த 4 பேர் ஓடருக்கு வார இந்த 4 பேர் எடுத்தோம்னு சொன்னால் இதில் ஒன்றுடைய எதிர்ப்பக்கமாக நம்ம யார் எடுக்கலாம்னு சொன்னால் 2 எடுக்கலாம். அதாவது அருகருகே வராமல் பக்கத்தில் வராமல் ஒன்று விட்டொன்று அது எதிர்ப்பக்கமாக இருக்கும். ஓடருக்கு வார 4 பேரில் ஒன்று விட்டோரால் எதிர்ப்பக்கமாக இருப்பார். அப்போ ஒன்றுடைய எதிர்ப்பக்கம் யாராக இருப்பாருண்டா 2 இருப்பார். 3 எதிர்ப்பக்கம் 4 இருப்பார். நான் ஏன் இந்த எதிர்ப்பக்கங்களை குறிக்கன்னு சொன்னால் தெளிவாக கவனிங்க. இந்த எதிர்முகங்கள் மடித்ததுக்கு பிறகு இப்படி இந்த கேள்வியில் வருவதான அந்த படத்தில் வந்துக்கிட்டு இந்த எதிர்முகங்கள் ஒன்றா வரக்கூடாது. இந்த 3 இலக்கங்களுக்குள்ள 5ம் 6ம் ஒன்றா இருக்கக்கூடாது. 5ம் 6ம் ஒன்றா இருந்தால், அதாவது எதிர்ப்பக்கங்கள் நீங்கள் மூடினதுக்கு பிறகு வர 3 இலக்கங்களில் எதிர்ப்பக்கங்கள் ஒன்றா இருக்கக்கூடாது. அதான் கண்டிஷன். எதிர்ப்பக்கம் ஒன்றா இருந்தால் அது பிழை. எந்த விடையில் எதிர்ப்பக்கங்கள் ஒன்றா வரலையோ அதுக்கு தான் நம்ம கோடு போடணும். தெளிவாக கவனிங்க. 5ம் 6ம் எதிர்ப்பக்கம் இது இங்கே வாரத்தால் 5ம் 6ம் இங்கே ஒன்றா வரக்கூடாது. இங்கே இருக்கு 5ம் 6ம். ஆகவே இந்த 5ம் 6ம் வந்த காரணத்தால் நாம் இந்த விடையை பிழையாக எடுப்போம். தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. எதிர்ப்பக்கங்கள் ஒன்றா வரக்கூடாது, அவ்வளோதான் கண்டிஷன். இங்கே அதே மாதிரி இங்கே நான் மேலதை விளக்கம் கொடுத்ததுக்காண்டி இதுக்கு நான் நிறைய விஷயங்கள் கதைக்க தேவையில்லை. இதில் எதிர்ப்பக்கங்கள் நீங்களே குறிப்பீங்க. 3 எதிர்ப்பக்கம் 6 இருக்கும். 1 எதிர்ப்பக்கம் 2, 5 எதிர்ப்பக்கங்கள் 4. இப்போ தெளிவாக கவனிச்சிக்கோம்டா, எதிர்ப்பக்க சோடிகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதிர்ப்பக்க சோடிகள் ஒன்றா வரக்கூடாது, அவ்வளோதான் கண்டிஷன். 3ம் 6ம் ஒன்றா இல்லை. இங்கே கேள்வியை பார்க்குறேன். இங்கே எதிர்ப்பக்கத்தை குறிச்சிட்டு ஒவ்வொரு சோடியாக கொண்டு வந்து இங்கே செக் பண்ணி பாருங்கள். 1ம் 2ம் ஒன்றா இருக்கா? இல்லை. 1ம் 2ம் இல்லை. இங்கே 5ம் 4ம் ஒன்றா இருக்கானடா. 5ம் 4 ஒன்றா இல்லை. இது எந்த ஒரு எதிர்ப்பக்க சோடிகளும் ஒன்றா வரலை. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவை நம்ம இந்த விடையை சரியான விடையாக எடுக்கலாம். உங்களுக்கு விடையை செய்கிற வினாவில் ஒரு ஐக்கிய வினாவில் முதலாவது ரெண்டாவது விட வந்துட்டுனா 3ஆவது நீங்கள் செய்து பார்க்க தேவையில்லை. நான் இது மேலே விளக்கத்துக்காண்டி இது சரிண்டா இது பிள்ளையாக தானே இருக்கணும். இது எங்கே பிழைக்கும்னு நான் சொன்னேன்னு சொன்னால் இங்கே தெளிவாக நீங்கள் 1 எதிர்ப்பக்கம் 6. அப்போ 1ம் 6ம் ஒன்றா வரக்கூடாதுன்னு சொன்னால் இங்கே 1ம் 6ம் பக்கத்தில் இருக்கார். ஆகவே அது பிள்ளை. தெளிவாக விளங்கி